மனதை கட்டுப்படுத்துவது என்பது நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அடக்குவது அல்ல, அவற்றை சரியாக புரிந்து கொண்டு நல்வழிப்படுத்துவதுதான். மனம் ஒரு குரங்கு போல அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அதை அமைதிப்படுத்த சில எளிய மற்றும் சக்தி வாய்ந்த வழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளோட மனசு என்னென்னா அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது எல்லாருக்குமே வந்து அந்த அலைப்பாயிர உணர்வு ஏற்படும். சரிங்களா? தேவையில்லாத விஷயங்கள், தவறான விஷயங்களில் நம்ம மனசு வந்து தேவையற்ற விஷயங்களுக்காக அலைப்பாயுது அப்படின்னா அந்த அலைப்பாயுற அந்த உணர்வுகளை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, நம்மளோட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, எதுக்காக கட்டுப்படுத்துகிறோம், அப்படி கட்டுப்படுத்துறதுனால என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணலாம், பார்க்காம போகலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மனசை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன வழிகளை வந்து நம்ம பின்பற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா மூச்சு பயிற்சி, டீப் ப்ரீத்திங். மனம் அலைப்பாயும் போது தம் மூச்சின் வேகம் அதிகரிக்கும். அதை சீராக்கினால் மனம் அடங்கும். அதாவது பயிற்சி, அமைதியாக அமர்ந்து ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து சில நொடிகள் நிறுத்தி பின் மெதுவாக வெளியே விடவும். இது என்ன அப்படின்னா வந்து மூச்சு பயிற்சி. நம்ம மனசு வந்து அலைப்பாயுது அப்படின்னா அந்த டயத்தில் வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம வந்து அந்த அலைப்பாயத்துலேருந்து நம்மளை அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அது நம்மளோட மூச்சை, அதாவது முழு கவனத்தையும் செலுத்தி நம்மளோட மூச்சை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆழமாக உள்ளே இழுக்கணும். ஒரு சில நிமிடங்கள் வந்து அப்படியே நிறுத்தி அப்புறம் வந்து நம்ம மெதுவாக வெளிவிடணும். அப்படி வெளிவிடுறோம்னால என்ன ஆகும் அப்படின்னா இது மூளைக்கு கூடுதல் ஆக்சிஜனை கொடுத்து பதற்றத்தை குறைத்து உடனடி அமைதியை தரும். சரிங்களா? அப்படி பண்ணுறதுனால என்னென்னா மூளைக்கு வந்து நிறைய ஆக்சிஜனை கொடுக்குது. அதனால் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பதட்டம் வந்து குறைஞ்சி உடனடியாக வந்து அமைதியை வந்து கொடுக்குது. சரிங்களா? அதுக்காக தான் அந்த மூச்சு பயிற்சியை செய்கிறோம். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா தியானம், மெடிடேஷன். தியானம் என்பது எதையும் நினைக்காமல் இருப்பது அல்ல, உங்கள் கவனம் எங்கே செல்கிறது என்பதை கவனிப்பது. சரிங்களா? தியானம் என்பது எதையுமே நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தியானம் பண்ணுறதில்ல, நம்மளோட கவனம் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காக அந்த தியானம். சரிங்களா? தினமும் காலை அல்லது இரவில் 5 முதல் 10 நிமிடங்கள் அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்கள். ரெகுலராகவே வந்து காலையில் இல்லாட்டி நைட்டு வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து உட்காந்து நம்மளோட மூச்சு எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத, எப்படி இழுக்கிறோம் எப்படி வெளியிடுறோம் அப்படிங்கிறத மட்டும் கவனிக்கணும். சரிங்களா? அப்படி கவனிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எண்ணங்கள் ஓடினால் அதை வலுக்கட்டாயமாக நிறுத்தலாம். அப்படி நிறுத்தாமல் மீண்டும் மூச்சின் மீது கவனத்தை கொண்டு வாருங்கள். சரிங்களா? இது என்னன்னா எண்ணங்கள் வந்து அலைப்பாயுது, அதாவது நம்மளோட எண்ணங்கள் வந்து தேவையற்ற விஷயங்களை வந்து பார்க்க நினைக்குது அப்படின்னா அதை வந்து வலுக்கட்டாயமாக நிறுத்தாமல் மீண்டும் மூச்சின் மீது கவனத்தை கொண்டு வாருங்கள். அதை வந்து வலுக்கட்டாயமாக அந்த கவனத்தை அங்கே போக விடக்கூடாது, அலைப்பாய விடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தாமல் உங்களோட கவனத்தை வந்து நீங்கள் இழுத்து விடுற மூச்சில் வந்து கவனத்தை கொண்டு வரணும். சரிங்களா? அதனால என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த கவனம் வந்து நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்கிறதுனா கண்ட்ரோல் பண்ணுறதுல இல்லை, அதை வந்து எங்கே போகுது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். கவனத்தை வந்து கொண்டு வரோம். நம்ம மூச்சு இழுத்து விடுறதுல வந்து கவனத்தை வந்து செலுத்த வைக்கிறோம். சரிங்களா? மூணாவது விஷயம் என்னென்னா தற்போதைய தருணத்தில் வாழுதல். இந்த லைவ் இன் த ப்ரெசண்ட், இந்த தருணத்தில் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதான். மனம் எப்போதும் கடந்த கால கனவுகளிலேயோ கவலைகளிலேயோ அல்லது எதிர்கால பயத்திலேயோ தான் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த நிமிடம் நான் என்ன செய்கிறேன் என்பதில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டிலும் படிக்கும்போது படிப்பிலும் மட்டும் கவனம் இருக்கட்டும். சரிங்களா? அதாவது இந்த நிமிஷம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்தணும். அதாவது முடிஞ்ச காலத்தை பற்றியும் இல்லை எதிர்காலத்தை பற்றியும் நம்ம யோசித்தோம்னா நம்மளுக்கு நிம்மதி இருக்காது, நம்ம மனசு வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளோட மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களை திசை திருப்புதல். தேவையற்ற அல்லது கெட்ட எண்ணங்கள் மனதில் தோன்றும் போது
அதனுடன் போராடாதீர்கள். சரிங்களா? தேவையற்ற அல்லது அதாவது கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசு, அதாவது என்னென்னா தவறான வழிகளில் போகிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்குள்ளே அழைப்பாயுது, நம்ம மனசு அழைப்பாயுது. தப்பான உறவுகளோட பார்க்கணும், பேசணும் அப்படின்னு தப்பான உறவுகளை தேடுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற அல்லது கெட்ட எண்ணங்கள் மனதில் தோன்றும் போது அதனுடன் போராடாதீர்கள். அதோடு நீங்கள் வந்து போராடக்கூடாது. உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல புத்தகம் படிப்பது, பிடித்த பாடல்களை கேட்பது அல்லது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி யோசிப்பது என மனதை உடனே வேறு பக்கமாக திருப்பி விடுங்கள். அதாவது என்னென்னா, தப்பான விஷயத்தில் நம்மளோட மனசு போகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை, நம்மளுக்கு புக்கு பிடிக்கும்னா புக்கு படிக்க பிடிக்கும்னா புக்கு படிச்சுக்கலாம். நம்மளுக்கு கதை புக்கு படிக்க பிடிக்கும்னா கதை புக்கு படிக்கலாம். நல்ல பாட்டு மெலோடி சாங் கேட்க பிடிக்கும் அப்படின்னா அது மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி நல்ல விஷயங்களை வந்து பேசணும், ஏதாவது முக்கியமான விஷயங்களை பேசணும்னா அதை பற்றி யோசிக்கலாம். சரி, இந்த மாதிரி வந்து நம்மளோட வந்து எண்ணங்களை வந்து திசை திருப்பலாம். சரிங்களா? தவறான எண்ணத்தில் கொண்டு போகாமல் நம்மளோட நல்ல விஷயங்களில் வந்து திசை திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5வது ஒன்று சுய கட்டுப்பாடு மற்றும் பயிற்சி. மனம் ஒரே நாளில் நம் பேச்சை கேட்காது. அதற்கு தொடர் பயிற்சி தேவை. எப்பயுமே வந்து யாருமே ஒரே நேரத்தில் ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட மனசு. ஒரே நாளில் வந்து நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னா அது முடியவே முடியாது. அதனால் தொடர்ந்து வந்து முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனதிற்கு பிடித்த தவறான விஷயங்களை இல்லை, நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக மறுக்க பழகணும். அதாவது மனதிற்கு பிடித்த தவறான, இப்போ ஒரு மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, பரவாயில்ல, இல்லை நான் இதை செய்ய மாட்டேன், எனக்கு இது பிடிக்காத விஷயங்களை வந்து உறுதியாக சொல்லுங்கள். இது நான் பண்ண மாட்டேன், இது எனக்கு தப்பான விஷயம் அப்படின்னு உறுதியாக நம்ம மனசுக்குள்ளே வந்து மறுக்க பழகணும். சரிங்களா? அது நம்ம மனசு அலைப்பாய்ஞ்சாலும் நம்ம இது தப்பு, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் வந்து உருவாகணும். அந்த எண்ணத்தை வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, உருவாக்கணும். சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்களில் சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொண்டால் பெரிய அளவில் மனதை எளிதாக கட்டுப்படுத்தலாம். இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை, ஒருத்தவங்கள பார்க்கணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம போகிறத கண்ட்ரோல் பண்ணி நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெரிய விஷயங்கள்லேருந்து நம்ம மனசை ஈஸியாகவே வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் மனசு ரொம்ப அலைப்பாயும் போது அதை கட்டுப்படுத்த நீங்கள் உடனே செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்னு சொல்லுங்கள். உங்கள் மனசு அலைப்பாயுது, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உடனே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் பண்ணின ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கமெண்ட்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம மனசு நமக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை கேட்க மாட்டேங்குது, ஆனால் ஃபோன் பார்க்குறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது போன்ற விஷயங்களுக்கு வந்து உடனே கேட்குது. ஏன் அப்படின்னு தெரியல. நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இன்னொரு கேள்வி. கோபம் வரும்போது மனசை கட்டுப்படுத்த முடியாமல் பேசிட்டு அப்புறமா வருத்தப்படுற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதாவது கோபம் வரும்போது என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்க்கலாம். மனம் ஒரு குட்டி குழந்தை போன்றது. அதை அதட்டி மிரட்டாமல் அன்பாக பேசி நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் மட்டுமே வசப்படுத்த முடியும். நம்மளோட மனசு வந்து ஒரு குட்டி குழந்தை மாதிரி. குழந்தைக்கு வந்து நம்ம வந்து மிரட்டினா அது கற்றுக்காது. அதுக்கிட்ட அன்பாக புரிய வைக்கணும், இது நல்லது இது கெட்டதுன்னு புரிய வைக்கிற மாதிரி நம்ம மனசையும் வந்து நல்ல பழக்க வழக்கங்களில் கொண்டு போக பழகிக்கணும். சரிங்களா? மனதை அமைதிப்படுத்த நீங்கள் இன்று முதல் எந்த பயிற்சியை தொடங்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் மனசை வந்து அமைதிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்த பழக்கங்களை வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? மனதை இன்னும் ஆழமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் மனதின் தந்திரங்களையும் அதன் ஆழமான ஆழமான அடுக்குகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? நம்மளோட மனசை வந்து இன்னும் ஆழமாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ரொம்ப டீப்பாக இறங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மனசை வந்து அந்த இதுக்குள்ளே போக விடாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இது வெறும் எண்ணங்களை அடக்குவது அல்ல, மனிதனின்
என்ன சொல்கிறதுன்னா மனிதனோட இயக்கத்தையே வந்து மாற்றி அமைப்பது. சரிங்களா? இன்னும் ஆழமான ஆன்மீக மற்றும் உளவியல் ரீதியான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சில வழிகளை வந்து இதில் பார்க்கலாம். என்ன அடுத்து வந்து 6ஆவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து சாட்சி பாவம். அதாவது மனதை ஒரு போர்க்களமாக பார்க்காமல் ஒரு திரையரங்காக பாருங்கள். அதாவது மனசை வந்து ஒரு போர்க்களமாக நினைக்காம ஒரு தேட்ரு போல் நம்ம நினச்சிக்கணும். சினிமா தேட்டரில் வந்து எப்பயுமே ஆடம்பரம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்போம், அந்த மாதிரி நினச்சிக்கணும். ஆழமான வழி. உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களுடன் நீங்களாகவே ஒட்டி கொள்ளாதீர்கள். எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்வதற்கு பதிலாக என் மனதில் கோபம் என்ற எண்ணம் கடந்து போகிறது என்று கவனியுங்கள். அதை தாங்க, அதாவது எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொன்னேன், என் மனதில் கோபம் என்ற எண்ணம் கடந்து போகுது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நம்ம கவனிக்க பழகிக்கணும். சரிங்களா? நீங்கள் எண்ணங்களாக மாறாமல் எண்ணங்களை கவனிக்கும் ஒரு சாட்சியாக மாறும்போது அந்த எண்ணங்கள் தானாகவே பலமிழந்து மறைந்துவிடும். சரிங்களா? நம்ம வந்து என்னென்னா அந்த எண்ணங்களாக மாறாமல் அதோட என்ன சொல்லணும் ஒரு சாட்சியாக மாறும்போது அது வந்து என்னென்னா அதுக்கு பலமே இல்லாமல் மறைஞ்சு போயிடும். சரிங்களா? அடுத்து 7வது ஒன்று மூல காரணத்தை கண்டறிதல். மனம் அலைப்பாயுதுல, அதுக்கான மூல காரணம் எதுக்காக நம்மளோட மனசு அலைப்பாயுது அப்படிங்கிறத கண்டறியணும். மனம் ஏன் அலைப்பாய்கிறது அல்லது ஒரு விஷயத்தை பிடிவாதமாக பிடிக்கிறது என்பதை ஆழமாக ஆராய வேண்டும். ஒரு தேவையற்ற எண்ணம் வரும்போது அதை தடுத்து நிறுத்தாமல் இந்த எண்ணம் எதனால் வந்தது, இதன் பின்னணியில் இருக்கும் பயம் என்ன அல்லது ஆசை என்ன என்று உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளுங்கள். ஒரு மனசு வந்து அலைப்பாயுது அப்படின்னா அது எதுக்காக வருது, ஏன் நம்மளுக்கு இந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு கிடைக்கலையா, இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சதில்லையா, இல்லை கிடைக்காதா, ஏன் அவங்கள தேடி அந்த விஷயத்துக்காக நம்ம மனசு அலைப்பாயுது அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டு அதை கவனிக்கணும். வேரை கண்டறிந்து விட்டால் அதாவது மரத்தை வெட்டுவது எளிது. மனதின் பயத்தையோ ஏமாற்றத்தையோ புரிந்து கொண்டால் மனம் உடனே அமைதியாகிவிடும். சரிங்களா? அதற்கு வேற கண்டுபிடிச்சோம் மரம் வெட்டுறது ஈஸியாக இருக்குங்களா, அது மாதிரி தான் நம்மளோட மனசில் உள்ள அந்த பயத்தை இல்லை ஏமாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது தவறான வழியில் போகாமல் நம்ம தடுத்தரலாம். சரிங்களா? அதைத்தான் சொல்லியிருக்கு. 8வது விஷயம் உணர்ச்சிகளை அடக்காமல் கடந்து போதல். மனதை அடக்க நினைத்தால் அது இன்னும் அதிகமாக பாயும். ஸ்ப்ரிங் போல அழுத்த அது வேகமாக எழுப்பும். சோகம் கோபம் ஏமாற்றம் வரும்போது அதை வலுக்கட்டாயமாக மறைக்கவோ திசை திருப்பவோ செய்யாதீர்கள். அந்த உணர்வை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆம், இப்போது எனக்கு வலிக்கிறது என்று அந்த உணர்வோடு சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். எந்த ஒரு உணர்ச்சியும் அதிகபட்சம் சில நிமிடங்கள் மட்டுமே தீவிரமாக இருக்கும். அதை எதிர்பார்க்காமல் அப்படியே வேடிக்கை பார்த்தால் அது மேகம் களைவது போல கலைந்து போய்விடும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு எண்ணம் நம்ம மனசு அலைப்பாயுதுன்னா அதை அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாத திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாமல் அசால்ட்டை விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் தான், அவ்வளோதான், அப்படியே மறந்துடும். சரிங்களா? அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? உள்முக பயணம் மற்றும் மௌனம். வெளி உலகத்தோடு பேசாமல் இருப்பது மட்டும் மௌனம் அல்ல, நமக்குள்ள பேசிக்கொள்ளாமல் இருப்பது மௌனம்தான். நம் மனம் எப்போதும் ஏதோ ஒரு கதையை தனக்குள்ளேயே பேசிக்கொண்டே இருக்கும். அவன் ஏன் அப்படி சொன்னான், நாளைக்கு என்ன நடக்கும் என ஓயாமல் பேசி இந்த உள்வீட்டு பேச்சை கவனித்து அதற்கு பதில் பேசாமல் மௌனமாக இருங்கள். நம்மளோட மனசு எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு எதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும், கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி கேள்வி கேட்கும்போது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் அப்படியே கண்ட்ரோலாக இருங்க. உன் மௌனம் பழக பழக தேவையற்ற எண்ண ஓட்டங்களை நின்று மனதின் ஆழத்தில் ஒரு பேராற்றலும் அமைதியும் பிறக்கும். உன் மௌனம் பழக பழக தேவையற்ற எண்ணங்கள், அந்த எண்ணத்தோட ஓட்டங்கள் வந்து நின்று போயிடும். அதனால் மனசில் வந்து அந்த மனசில் இருக்கிற நம்மளோட மனசு ஆழத்தில் இருக்கிற ஒரு அதாவது போராட்டமும் அடங்கிடும். அப்படி ஆகும்போது நம்மளோட ஆழத்தில் ஒரு
பேராற்றல் வந்து அமைதியும் பிறக்கும். சரிங்களா? பேராற்றலும் அமைதியும் பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 10 பிராணசக்தி மற்றும் மனதின் தொடர்பு. நம்முடைய மூச்சும் மனசும் இரட்டை பிள்ளைகள் போன்றது. ஒன்றை மாற்றினால் இன்னொன்று மாறும். மனம் தீவிரமாக குழம்பும் போது மூச்சு மிக ஆழமற்றதாகவும் வேகமாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் மூச்சை மிக மிக மெதுவாக ஆழமாக இழுத்து அதைவிட மெதுவாக வெளியே விட வேண்டும். மூச்சின் வேகம் குறையும் போது மனதால் வேகமாக ஓட முடியாது. அது தானாகவே பிரேக் போட்ட வண்டி போல ஒரே இடத்தில் வந்து நிற்கும். மூச்சு வேகமாக குறையும் போது மனதில் வந்து நம்மளோட மனசு வேகமாக ஓட முடியாது. அது தானாக பிரேக் போட்ட வண்டி போல ஒரே இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலின் மேல் பகுதியில் எப்போதும் அலைகள் சீறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதன் ஆழத்திற்கு சென்றால் அங்கே பேரமைதி மட்டுமே இருக்கும். உங்கள் மனமும் அப்படித்தான். மேல்மட்ட எண்ணங்களை விட்டுட்டு உங்கள் உள்மனதின் ஆழத்திற்கு செல்ல பழகுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன வழிகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிற ஒரு வழி எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் மனசை கட்டுப்படுத்த நீங்கள் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுற ஒரு ரகசியம் இருந்தால் அதை நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.